மாவு அரைச்சி வச்சுட்டா போதும். நம்ம காலையில என்ன டிஃபன் செய்ய போறோன்ற யோசனை ரொம்ப இருக்காது. யாரெல்லாம் இந்த மாரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? இந்த வாரம் ஃபுல்லா இட்லியும், தோசையுமா நான் சுட்டு தள்ளிட்டேன். வேற ஒரு டிஃபனும் செய்யல. இன்னைக்கு காலையில தோசை ஊத்திட்டு, கார சட்னி, பொடி வச்சு தான் குடுத்துருந்தேன். இவங்களும் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ற வேலை இல்ல. கொஞ்சம் வெளிய போற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. எங்க நாத்தனார் வீட்ல சாமி கும்பிடுறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க பொங்கலுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு வீட்ல கும்பிடுவாங்க. அது மாரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்க தான் போப்போறேன். டிஃபன் வந்து எனக்கு அங்க தான் இன்னைக்கு. கிச்சன்லாம் நீட்டா கிளீன் பண்ணிட்டு, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அங்க கிளம்பிட்டேன். மீன் தொட்டியில இருக்கிறது நிஜ மீன் இல்ல. அஷ்டலட்சுமி கோயில்ல ரிங்கு போட்டு விளையாடுவோம்ல, அந்த மாரி விளையாண்டு ஜெயிச்சது. அது ரொம்ப அழகா இருக்கும். சரி அந்த தொட்டியில வச்சு பார்த்தேன். மிதக்குதான்னு பார்த்தேன், மிதக்கல. நல்லா கீழ நின்றுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மீனு. கிச்சன்லேயே வச்சிருந்தேன். அது பாருங்க இந்த தொட்டி வந்தோனே அதுக்கு கரெக்ட்டா பொருந்திருச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தாம்பூலம் குடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு டிஃபன் சாப்பிட உக்காந்துட்டோம். அங்க வந்து சக்கரை பொங்கல், கேசரி, வடை, இட்லி, சட்னி, சாம்பார் வச்சுருந்தாங்க. கேசரி, வடை, பொங்கல் எல்லாமே சூப்பரா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு, சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வேதபுரீஸ்வரர பார்த்து ஒரு 4, 5 நாள் ஆயிடுச்சு. சரி பார்த்துட்டு வருவோம்ன்னு சொல்லிட்டு வரும்போது அப்படியே கோயிலுக்கு போயிட்டேன். போயிட்டு அங்க நல்லா அப்பன பார்த்துட்டு நல்லா கூட்டமே இல்ல. பொறுமையா உள்ள போய் எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு வந்துட்டேன். இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்ல. கோயில்ல வந்து கல்யாணம் நடந்திருந்துச்சு. வேதபுரீஸ்வரர் கோயில்ல வந்து திருமண கோலத்தோட காட்சி குடுத்ததுனால, இங்க வந்து கல்யாணம் நல்லா சிறப்பா விரும்பி வந்து பண்ணுவாங்க. அந்த மாரி தான் கல்யாணம் முடிஞ்சிருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா ஹேப்பியா இருந்தாங்க. நான் வந்து ஒருத்தவங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு, "நல்லா இருங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கு ஏத்திட்டு இருந்தாங்க. அம்பாள் வந்து நல்லா ஹைட்டா இருப்பாங்க. ரெட் கலர்ல சாரி கட்டிக்கிட்டு, அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாரி இருந்தாங்க. வரும்போதே சாமிக்கு வெத்தலை பாக்கு, பூவு, பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு வெத்தலை பாக்கு, பழம் வச்சு பானகம் கரைச்சி வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு, இந்த சின்ன கிண்ணத்துல தான் கரைச்சிருந்தேன். தக்ஷன் இருந்தான்னா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு பானகம். கருப்பருக்கு நான் பெரிய சொம்புல கரைச்சி வைப்பேன். வடிகட்டி குடுத்துட்டா குடிச்சிருவாங்க. வேதபுரீஸ்வரர பார்த்தது, நாத்தனார் வீட்டு பூஜை, நம்ம வீட்ல சாமி கும்பிட்டது. வெள்ளிக்கிழமை மங்களகரமா இருந்துச்சு. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.